வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் நிறுவனத்தில் வந்து எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. கூகுள் நிறுவனம் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டாப் MNC கம்பெனி வந்து பண்ண வேலைவாய்ப்பு எல்லாமே வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான மினிமம் சேலரி என்னென்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் எல்லாமே கம்ப்ளீட்டான தகவலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரோஸ்லாம் பார்த்துருவோம். அதாவது நம்ம இப்போ இருக்க யூத் எல்லாருமே வந்து பார்த்தா கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு டிப்ளமோவோ டிகிரியோ, எந்த டிகிரி ஆகும், இன்ஜினியரிங் டிகிரி ஆகட்டும், சயின்ஸோ காமர்ஸில் எப்படியோ ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். எத்தனை பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, அதுலேயும் முக்கியமாக எத்தனை பேர் கேம்பஸில் வேலைக்கு போகிறான்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வேலைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தா ப்ரோ எங்கே ப்ரோ வேலை இருக்குது, எல்லா பேரும் அப்ளை பண்ணுறோம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையவே கிடையாது. இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் டெக் ஜாப்ஸ் வந்து கிடைக்க போகுது. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தான் எப்படி நம்ம அப்ளை பண்ணுற பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேம்பஸில் தான் வேலைக்கு போவாங்க, இல்லை வேறு எப்படி ரெஃபர் மூலமாக வேலைக்கு போவாங்க. ஆனால் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சம்பளம் வந்து 10,000 15,000 இன்னும் அதிகபட்சமாக போனால் 25,000 வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 lakhs வந்து அதிகபட்சமாக வந்து வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்கன்னா அது நமக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ சென்னை அந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. வீட்டு வாடகை எல்லாமே வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. அதனால நீங்கள் நல்ல சம்பளம் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும். ஏன்னா லட்சக்கணக்கான செலவு பண்ணி நம்ம படிக்கிறோம், அதுக்கான சம்பளம் நமக்கு கிடைத்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அவசியம் இல்லை, பட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஏன்னா படிக்கிறது நம்ம இந்த கிளாஸில் இப்போ புக்கில் படிக்கிறதும் சரி, பட் நம்ம டேரெக்டாக வேலைக்கு போகிறதும் சரி, இரண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஏன்னா அகடமிக் வேறு, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வேறு. அதனால் இப்போ நீங்கள் ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா பேக்கேஜ் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் போக முடியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஐடி ஜாப்ஸ் போகிறதா இருக்கும், சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்லாம் போகிறதா எக்கச்சக்கமான டவுட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட் ப்ரோ, நான் டிகிரி டிப்ளமோ வந்து பார்த்தா நான் ஐடி வந்து படிச்சிருக்கேன், நான் வந்து டெக் ஜாப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஜிபிலாம் பார்த்தா ரொம்ப லோவாக இருக்குது, எனக்கு வந்து பேக்லாக்ஸ் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது. எனக்கு அரியர்ஸ்லாம் இருந்தால் எப்படி ப்ரோ எனக்கு டெக் ஜாப்ஸ்லாம் கிடைக்கும், நிறைய பேர் டவுட் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துக்கான கம்ப்ளீட்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். நீங்களும் கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்து போக முடியும். அரியர் இருக்குது, சிஜிபி கம்மியாக இருக்குன்னு கவலைப்படவே படாதீங்க, இது உங்களுக்கான வீடியோ தான். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா 60% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு தான் இருக்காங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டும் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு தான் இருக்காங்க. அப்படியே வேலைக்கு போனாலும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வேலைக்கு வந்து போகிறாங்க. அதுவும் சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 2 to 3 lakhs per annum தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து மினிமம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக லட்சக்கணக்கில் கண்டிப்பாக செலவு பண்ணி தான் படிச்சிருப்பீங்க. அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோமா, கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். இப்போ இருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபிங் ஃபெடரேஷன் வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்க வந்து பார்த்தா இந்த 2 வருஷத்தில், அதாவது 2023க்குள்ள 30 லட்சம் டெக் ஜாப்ஸ் வந்து பார்த்தா கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஐடி துறையில் பார்த்தா ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம், யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ் கேட் எக்ஸாம்லாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரொஃபஷன் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தா உள்ளே போயிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு பார்த்தா அது ஒரு கனவாகவே இருந்திருக்கு. இது வந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெனி ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கண்டிப்பாக இப்பயும் ஆக்டிவாக இருக்கு. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லை. முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிடறோம், பட் எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ரொம்பவே கம்மி தான். அந்த ஸ்கில்ஸை எப்படி நம்ம லேர்ன் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிப்போம், பட் அது எக்ஸாக்டாக அந்த வந்து யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதனால ரிலவென்ட் ஸ்கில்ஸை எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது, அதுக்கான ஜாப்ஸை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது எல்லாமே க்ளீனாக பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தர சுஷாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அவங்க பேசிக் கோடிங் நாலேஜ் மட்டும் தான் தெரியும். அவர் பெருசாக நாலேஜ் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி ஜாபும் கிடைச்சிருக்கு. அது ஜாபோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சம்பளமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்கவ் குமார், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 பேக்லாக், அதாவது 21 அரியர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனையோ ஜாபுக்கு அப்ளை பண்ணி கிடைக்கவே கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் 11 லட்ச ரூபா சம்பளம் வந்து வாங்குறாரு வருஷத்துக்கு. 4.5 மாதம் தான் ஆகுது. அதனால நீங்களும் தரமாக ட்ரை பண்ணுங்க. அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஹை பேயிங் ஜாப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நான் ஐடி பேக்ரவுண்டில் வந்திருந்தாலும் சரி, சிஜிபிஏ கம்மியாக இருந்தாலும் சரி,
பேக்லாக் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சிருங்க. அதை பற்றி தேவையில்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கு. பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரூவன் பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிசிபிபி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஐஐடி, ஐஐஎம்ஸ், என்ஐடி அண்ட் அதர் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி டாப் எம்என்சி கம்பெனியான அமேசான், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்டான ரியல் வேர்ல்ட் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் பண்ணி வச்சிருக்க சிசிபி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல சிசிபிபின்னு என்ன ப்ரோ நிறைய பேர் கேட்பீங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா நீங்கள் படித்து யாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்க அப்படிலாம் பார்க்குறதுல நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை மட்டுமே வந்து பார்க்குறாங்க. அதனால ஹை பேயிங் சாஃப்ட்வேர் ஜாப்ல வந்து முக்கியமாக ஸ்கில்ஸ்லாம் தேவை. நீங்கள் மினிமம் 4.5 மாதத்தை பார்த்தா லேர்ன் பண்ண முடியும். ஜீரோ நாலேஜ், உங்களுக்கு எதுவுமே தெரியல ப்ரோ, எனக்கு பேசிக் கான்செப்ட் தெரியாது நினச்சா நீங்கள் தாராளமாக லேர்ன் பண்ண முடியும். அதை தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரெஃபரிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4.5 lakhs to 9 lakh பேக்கேஜ் உள்ள கம்பெனிஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிசிபிபி வந்து பார்த்தீங்கன்னா டாப் எம்என்சியான டிலோய்ட், ஐபிஎம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமேசான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனி கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட கம்பெனியோட பார்த்தீங்கன்னா டைப்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த 5 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ எதுக்கு ப்ரோ அவங்க ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபீஸ் வந்து இருக்குது. நம்ம நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் செலவு பண்ணியிருப்போம். அப்படி செலவு பண்ணியே நம்மளால் 10,000 சம்பளம் 15,000 சம்பளம் போக முடியும். அதனால் இப்போ நீங்கள் இந்த லேர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேலை வாய்ப்பு. ஏன்னா இதை நீங்கள் வச்சு தான் வேலைக்கு வந்து போக போகிறீங்க. இதில் ஜீரோ நாலேஜ், உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாட்டியும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் பெய்ட் மற்றும் ப்ரீபெய்ட் வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் பெய்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 35,000 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12% உங்களுடைய ஆனுவல் சேலரி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுலேருந்தே தெரியணும் உங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஃபார்மாக எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 75,000 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் முடிச்சு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து சில சம் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் அப்படியே டோட்டலாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில டிடெக்டிங் ஜிஎஸ்டி ஃபீஸ் எல்லாமே இருக்கும். அதை மட்டும் அவங்க எடுத்துட்டு மீதி எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் 2 ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் ஜாப்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க. மினிமம் பேக்கேஜ் உங்களுக்கு 4.5 to 9 lakh பர் ஆனம் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இதுக்கு முக்கியமான திங்ஸ் வந்து பார்த்தா நம்ம எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கணும். எந்த ரிலவென்ட் ஃபீல்டில் எஃபர்ட் போடுறோமோ கண்டிப்பாக நமக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இப்போ இருக்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா டெசிஷன் மேக்கிங் தான். நம்ம இந்த மாதிரி ஜாப் இருக்குது, இது புது கம்பெனி ஆச்சு, எப்படி நம்ம நம்பி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பல திங்கிங் தாட் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டெசிஷனை எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்ற போகுது. அதனால நீங்கள் நிறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து கேட்பீங்க, நிறைய பேர் ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வந்து சஜஷன்லாம் கேட்பீங்க. பட் நீங்கள் சஜஷன் கேட்கக்கூடிய ஆள் அவங்களுக்கு கண்டிப்பாக பற்றி கம்ப்ளீட்டாக தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நம்ம மேக்ஸிமம் யார்கிட்ட சஜஷன் கேட்போம் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்போம், இல்லைனா அப்பா அம்மாட்ட வந்து கேட்போம். கண்டிப்பாக அப்பா அம்மா வந்து பார்த்தா இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபீல்டு வந்து தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அவங்க துறையில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக டேலண்டாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தா இந்த துறையில் யார் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம சஜஷன் கேட்கறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கா, ஏன்னா நம்மளுக்கு அவங்க தெரிஞ்சிருக்காது, இல்லை தெரிஞ்சாலும் நம்ம வந்து அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டோம். அதனால நீங்கள் வந்து டிசிஷன் வந்து மேக் பண்ணுங்க. இதுக்கு ஃப்ரீ டெமோ எல்லாமே இருக்கு. நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ண வேணாம், ரெக்வஸ்ட் டெமோ ஒன்று பண்ணுங்க. கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டெமோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். எந்த மாதிரி செஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க, எப்படி வந்து வேலை வாய்ப்பு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ டெமோ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஓனாகவே டிசிஷன் வந்து எடுக்க முடியும். தயவுசெய்து ஃப்ரீ டெமோ அட்டன் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்தா வந்து கிளியராகவே புரியும் இந்த ஜாபுக்கு நம்ம போக முடியுமா, இல்லை வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கிளீனாகவே கிடைக்கும். டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதனால் தயவு செய்து டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க அந்த லாக்டவுன் டைம் இப்போ இருக்க விஷயத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு கட்டாயம் ஆயிடுச்சு. அதுவும் வேலைக்கு போகிறீங்க, நல்ல சம்பளத்தை வேலைக்கு போனால் உங்களுக்கும் நல்லது தான். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.